விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனர்களே போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி குரு பகவானுடைய ஆட்சி வீடு. மீனராசி ஒரு தெய்வீக ராசிங்க. இறைவனுடைய அனுக்கிரம் பெற்ற ராசி, இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற ராசி, இறைவனுக்கு பிடித்த ராசி. இறைவனுக்கு பிடித்த ராசி எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மீனராசிக்கு அதிபதி குரு பகவான், பிரகஸ்பதி, பொன்னானன், தேவகுரு. குரு ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போகிறதுக்கு 1 வருடம் ஆகும். வருடக்கோள்கள் அப்படி எடுத்துட்டோம்னா 3 வருடக்கோள்கள் இருக்குது. குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுகள் ரெண்டுமே ஒரு கிரகம் தான், 2 பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள் தான் வருடக்கோள்கள். குரு 1 வருடம், சனி பகவான் 2 வருடம், ராகு கேதுகள் 1.5 வருடம். இதில் குருவுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. சரியா நேர்களே? அதுபோக குரு தனுசு ராசிக்கு மூலத்திரிகோணம் ஆட்சி பண்ணுறவர். தனுசு ராசி பாக்கிய வீடு, தனவான்கள் வீடு. நெருப்பு ராசியிலே 3வது ராசி ஒரு மூலத்திரிகோண ராசி, தெய்வீக வீடு. அந்த தெய்வீக வீடுக்கு கேந்திர வீடு தான் மீன ராசி. மீனம் ஒரு முக்கியமான ராசி. மனிதன் மேசத்தின் வழியாக பிறக்கிறான், மீனத்தில் வழியாக முடிக்கிறான். மேசம் முத ராசி. அதை ஆலின்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? ஒவ்வொரு ராசிக்கும் ஆலின்னு சொல்லுவாங்க. ஆலினா கடல். மேசம் முதல் ராசி, மீனம் கடைசி ராசி. மேசத்தில் பிறந்து மீனத்தில் முடிக்கிறான். மீனம் 12ஆம் இடம், அயன சயன போகஸ்தானம். ஒரு மனிதனுக்கு கடைசி கால வாழ்க்கையை குறிக்கிறது மீனம்தான். அதுபோக அவனுக்கு அன்றாட நடக்கிற சில நிகழ்வுகள், இரவு நேர பொழுது, அயன சயன போகம், சந்தோஷம், இதெல்லாத்தையும் சொல்கிற இடம்லாம் மீனம்தான். மீனை ஒரு முக்கியமான இடம். ஆயிரம் தான் மனிதன் பகலை வேலை பார்த்தாலுமே நைட்டில் நிம்மதியாக தூங்கணும். ஒரு மனிதனுக்கு நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்குற இடம் மீனம்தான். ஜனன ஜாதகத்தில் மீனத்தை வச்சே ஒரு மனிதன் எப்படி இருக்கான்னு சொல்லிடலாம். மீன ராசிக்கு சுப தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த மனிதன் நல்லா இருக்கிறான்னு அர்த்தம். இரவில் நல்லா தூங்குறான், கரெக்டாக இருக்கிறான், சரியாக இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா தூக்கம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். தூக்கம் மூளைக்கு ஓய்வு கொடுக்கறது. எந்த அளவு மூளை செயல்படணுமோ அந்த அளவு அது ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே நேர்களே, மீனராசிக்கு சயின்ஸ் ரீதியாக இப்படித்தான் பலன்களை சொல்ல முடியும். சரியா? நம்ம ஜோதிட ரீதியாக நிறைய சொல்லலாம். குரு பகவானுடைய ஆட்சி வீடு, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதியில் 4 பாதம், ரேவதியில் 4 பாதம், குரு நட்சத்திரம், சனி பகவான் நட்சத்திரம், புதன் நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம். ஓகே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த வீடியோ மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க பயன்படும். இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறேன், பலன்கள் சொல்லலை நான். சரியா? உங்கள் ராசியில் உடைய அமைப்பை சொல்கிறேன். கடவுளுடைய அம்சம் எப்படி இருக்குன்னு அதை சொல்ல போகிறேன். நீங்கள் மீன ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசா பற்றி நடக்கும். அதுக்குண்டான கடவுளை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. சேனலை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாருங்கள். சரியா? பிரயோஜனமான தகவல்களை சொல்கிறேன். வாழ்நாள் முழுக்க இந்த வீடியோ மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பயன்படும். இப்போ இல்லை, எப்போ பார்த்தாலும், எப்போ இருந்தாலும் சரி, மீனராசின்னு ஒரு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வீடியோ தகவல்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதுபோக நேர்களே, ராசிங்கிறது ஜென்மம் தான், ஜென்ம நட்சத்திரம் தான் சொல்கிறோம். ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம். உயிருக்கும் உடலுக்கும் உள்ள இடம் ராசி. அதுபோக உயிர் லக்கணம். உடல்னா ராசி, உடல் மனம் ராசி, உயிருங்கிறது லக்கணம், ஆத்மா ஜீவன். அந்த லக்கணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்கணம் இருக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். லக்கணங்கிறது வேறு, ராசிங்கிறது வேறு, ரெண்டையும் சேர்த்து தான் பலன்கள் சொல்ல முடியும். இப்போ ஜாதக பலனை பார்க்கும்போது லக்கண ரீதியாக தசாபுத்திக்கு உங்களுக்கு நடக்கும். இப்போ உங்களுக்கு சுக்கிரதசை நடக்குன்னு வச்சுக்கிடுவோம். மீனராசியில் சுக்கிரதசை எப்படி நடக்குன்னா, எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் நடக்கும். அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ, என்ன தொடர்பில் இருக்கிறாரோ, அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் நடக்கும். அதே சுக்கிரன் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாலும் கூடுதல் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ கோச்சாரத்தில் சுக்கிரனுடைய நிலைமையை பார்க்கணும். அதுபோக தசாபுத்தி நட்சத்திரத்து ரீதியாக அடிப்படையில் கிளம்புது. இப்போ நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சனி திசையிலேருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கு சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை 4வது திசையாக வரும். இப்படி தான் தசாபுத்தி அமைப்புகள் ராசியிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. ரைட் நேர்களே, இப்போ மீனராசி தெய்வத்தின் ராசின்னு எப்படி சொல்கிறோம்னா, தேவகுரு பிரகஸ்பதி வருடத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி ஆவார். மற்ற கிரகங்கள் குரு, சனி, ராகு தவிர மற்ற கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களாம் மாத கணக்கில் பயிற்சி ஆவாங்க. சூரியன் 1 மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். சந்திரன் 2 நாளுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். செவ்வாய் 45 நாளுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். புதன் 24 நாளுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். சுக்கிரன் 28 நாளுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். ஸோ இவங்களாம் குயிக் ப்ராசஸாக இருப்பாங்க. இவங்களோட நிலைப்பாடை நம்ம அப்பப்போ அளந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் குரு அப்படி கிடையாது. ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா நிலைமமாக நின்று பலம் கொடுப்பாரு, நீடித்து நின்று பலம் கொடுப்பாரு. இருந்த போதிலும் அவர் அந்நேரம் பெறுகின்ற சாரம், அந்த வீட்டுநாதனுடைய நிலைப்பாடு, இதுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் முன்னப்பின இருக்கும். இருந்தாலும் ஒரு இடத்துக்கு குரு ஒரு இடத்துல பொசிஷனில் நின்று பலன் கொடுப்பாரு. அதனால தான் குருவுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. ஒரு இடத்துல நிற்கிறது பெருசு கிடையாது, நின்ன இடத்துல நிலைக்கிறது தான் பெருசு. அந்த அமைப்புக்கு சொந்தக்காரர் குரு பகவான். அதனால் இறைவனோட அனுக்கிரம் பெற்ற ராசியாக
மீனராசி பார்க்கப்படுகிறது. அதுபோக காலபுருஷ சக்கரத்தின் தத்துவ வீடு, தர்ம வீடு தனுசு ராசி. அதுக்கு அதிபதி குரு பகவான் தான். அந்த தனுசு ராசிக்கு கேந்திரமாக வர்றது வந்து மீனராசி தான். விஷ்ணு கேந்திரத்தில் வருது. தனுசு ராசிக்கு வந்து கேந்திரமாக வர ராசி மீனராசி. காலபுருஷ சக்கரத்தின் கடைசி ராசி. அதாவது ஒரு தட்டில் வந்து எவ்வளோ பொருளாச்சும் மேலே வைக்கலாம், ஆனால் தாங்கிறது தட்டு தான். கடைசியில் நம்ம ஒரு தட்டுக்கு மேலே அடுக்கிறோம், பலகாரத்தெல்லாம் அடுக்கிறோம். கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாங்கிரி அடிக்க வச்சுருப்பாங்க, வரிசையாக அடிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் தட்டு தான் ரொம்ப முக்கியம். நம்ம தட்டை பார்க்க மாட்டோம், அந்த ஜாங்கிரியை தான் பார்ப்போம். ஆனால் தட்டு வந்து ரொம்ப முக்கியமானது. தட்டுன்னு இல்லைன்னா எதுவுமே அங்கே நிற்காது. அது மாதிரி மீனராசின்னு ஒன்று இல்லைன்னா எல்லா ராசியுமே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். எல்லா ராசியும் தாங்குகிற ராசி மீனராசி. அதான் அது கடல் ராசின்ட்டாங்க. கடல் தான் எல்லாத்தையும் உள்வாங்கிடும். இந்த பிரபஞ்சம் அழியும் போது பார்த்தோம்னா எல்லாமே கடலுக்குள்ளே தான் போகும். அதை காட்டுவாங்க. பழைய படம் தசாவதாரம் படம் இருந்தது. அது சீர்காழி கோவிந்தராஜன் நடித்த படம், 1975 வந்த படம். அதில் கடைசியில் வந்து இந்த பிரபஞ்சம் அழியும். கல்கி அவதாரத்தில் கிருஷ்ண பரமாத்மா தோன்றி உலகத்தை அடிப்பார். அப்போ வந்து எல்லாமே ஒரு வாயில் ஒரு உள்வாங்கிடுவார். எல்லாமே நீராக தான் போகும், கடலில் தான் போகும். ஸோ பிரபஞ்சம் வந்து அழிவு நோக்கி போகிறதுனா கடல் தான் வந்து கடலின் சீற்றத்தால் தான் பிரபஞ்சம் அழியுது. அதனால தான் சுனாமிங்கிறோம். சுனாமி வரப்போய் தானே ஊர் அழைச்சிருது. ஏன்னா இந்த பூமியில் வந்து 75% நீர் தான் இருக்குது. எந்த இடத்துல ஒரு மெஜாரிட்டியாக ஒன்று இருக்கோ அதுதான் வந்து மற்றதை காலி பண்ணும். ஒரு ஊரில் வந்து மெஜாரிட்டியாக ஒரு பீப்புள் இருக்கிறாங்கன்னா மைனாரிட்டி பீப்புளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. அவங்களோட ஆதிக்கம் தான் இருக்கும். ஸோ இந்த பூமியில் வந்து நீரினுடைய ஆதிக்கம் தான் இருக்குது, கடலுடைய ஆதிக்கம் தான் இருக்குது. அதனால் அந்த கடல் சம்மந்தப்பட்ட கடைசி ராசி மீனராசி, நீர் ராசி. ஸோ எல்லாத்தையும் தாங்கிறது வந்து மீனராசி தான். அதுபோக அழிவை கொண்டு வந்து கொடுக்குறது மீனராசி தான். அதனால தான் அதை மோட்சஸ்தானம் சொல்லிட்டாங்க. அயன சயன போக மோட்சஸ்தானம். ஒரு மனிதனுக்கு கடைசி எண்டு வந்து மீனராசி தான். அதுபோக வந்து ஒரு மனிதன் இப்போ மீனராசியில் கேது இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கடைசி பிறவி இல்லையம்பாங்க. மீனராசியில் கேது இருந்தார்னா, மேசலக்கணத்தில் மீனராசியில் கேது இருக்கிறாரு, அவனுக்கு கடைசி பிறவி அதான். ஏன்னா மேசலக்கணத்துக்கு 12ஆம் வீடு மீனராசி தான். கேது இருந்துட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், கேது வந்து மோட்சகாரகன். அவன் வந்து அவனுக்கு அந்த பிறவியோடு அவனுக்கு வந்து அடுத்த பிறவி இல்லைன்னு ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது. இப்படி நிறைய அமைப்புகள்லாம் இருக்குது. ஒன்றா சொல்கிறேன், லக்கண ரீதியாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலில் பார்க்குற பழைய வியூவர்ஸ், ரிட்டர்ன் வியூவர்ஸுக்கு கோடான ஓடி நன்றி. புதுசாக பார்க்குறவங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி. தொடர்ந்து பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சில பேர் பொது கேள்வி கேட்குறாங்க, சில பேர் வந்து ஜாதகத்தை அனுப்பிடுறாங்க, பிறந்த தேதியெலாம் பார்த்து சொல்கிறேன். நான் அடுத்து வந்து சில முடிவுகள் எடுத்துருக்கிறேன். நம்ம மீனராசி நேயர்களுக்கு, எல்லா ராசிக்கும் அப்படி தான், வாரம் ஒரு வீடியோ போடுவேன். ஒவ்வொரு ராசிக்கும் வாரம் ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் நேரிலே அப்பியர் ஆகி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன். ஏன்னா டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணி அனுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நான் தான் பண்ணணும். நம்ம ஸ்டாஃப்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஜோதிடர் தான் பண்ணணும். மற்றவங்களாம் அந்த வேலையை பார்க்க முடியாது. அதனால் எனக்கு அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நேரடியாக அப்பியர் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லலான்னு இருக்கேன். அது சீக்கிரம் அது நடைமுறைக்கு கொண்டு வருவேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் மீனராசி நேயர்களுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வருகின்ற காலத்தில் கமெண்ட் பாக்ஸில் உள்ள கேள்விகளுக்கு நானே அப்பியர் ஆகி ஒரு வீடியோ மூலமாகவே உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அதில் ராசி பலன்களும் சொல்லுவேன். ராசி பலன்களை சொல்லிவிட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன். ஓகே நேயர்களே, இறைவன் சித்தம் நல்லபடியாக இருக்கட்டும். நல்லபடியாக நம்ம செய்கிறேன். நேயர்களுக்கு, மீனராசி நேயர்களுக்கு 7.5 சனியில் இருக்கிறதுனால கூடுதல் கவனம் கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 5 வருட காலம் வந்து சனிபவனோட ஆதிக்கம் இருக்குது. அதனால் கஷ்ட நஷ்டங்கள், ஏற்ற இறக்கங்கள், சாதக பாதங்களை சரிவிகிதமாக அப்பப்போ சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம்னா மேசராசிக்கு வந்து உகுந்த கடவுள் யார் சார் அப்படி பார்த்தோம்னா, ராசிக்குன்னு ஒரு கடவுள் இருப்பார்ல, சிவன் தான். சரியா? மீனராசிக்கு வந்து சில நேரம் நான் ராசியை மாற்றி சொல்லிடுவேன். அதனால் நீங்கள் மீனராசினே எடுத்துக்கோங்க. ஏடா இவர் மாற்றி சொல்ல நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் மாறுதல் வந்துடும். ஏன்னா நம்ம டெய்லி எல்லா ராசிக்கு பலன் சொல்கிறதுனால சில நேரம் அது வந்துடும். அது எல்லாத்துக்கும் உள்ளதான். மீனராசிக்கு வந்து மீனராசி அம்சம் பெற்ற கடவுள் வந்து சிவபெருமான் தான். ஏன்னா தட்சிணாமூர்த்தி தான். தட்சிணாமூர்த்தி வந்து சிவனுடைய அவதாரம் தான். தென்முகம் நோக்கி இருக்கிறாரு, தெற்கு பக்கம் உள்ள கடவுள். அதே மாதிரி மீனராசிக்கு வந்து உரிய திசை வந்து என்னென்னா வடக்கு தான். சரியா? வடக்கு தான் உங்களுக்கு வந்து முக்கியமானது. அதனால தான் குரு பகவான் வந்து நவக்கிரகங்களில் வடக்கு பக்கம் இருப்பார். ஸோ வடக்கு பக்கம் உள்ள தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம். வடக்கு நோக்கி இருக்கிற தெய்வத்தை வணங்குறது ரொம்ப சிறந்தது. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, வடக்கு முக்கமாக அந்த மூலஸ்தான கர்ப்பகிரகம் இருக்கணும். அந்த கோயிலுக்கு வணங்கினீங்கன்னா கூடுதல் பலனாக இருக்கும். ஏன்னா அந்த கிரகம் வந்து வடக்கு நோக்கி இருக்கும். பெரும்பாலும் எல்லா கோயிலும் கிரகங்கள், சாமிகள் வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கும். வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தான் இருக்கும். சிவன், முருகப்பெருமான் எல்லாருமே கிழக்கு நோக்கி இருப்பாங்க. அம்மன் எல்லாம் வடக்கு நோக்கி தான் இருப்பாங்க. மாரியம்மன், காளியம்மன், துர்க்கையம்மன், இப்படி சில தெய்வங்கள் வடக்கு நோக்கி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, வடக்கு பக்கம் நோக்கி இருக்கிற சாமியை கும்பிட்டீங்கன்னா விசேஷம். கருவறை தெய்வம் வந்து வடக்கு நோக்கி இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடுறது ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா வடக்கு திசை தான் மீனராசிக்கு வந்து காலபுருஷ சக்கரத்தில் கொடுத்துருக்கு. அதனால் வடக்கு பக்கம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமுள்ள திசையாக பார்க்கப்படுகிறது.
அதுபோக ராசிக்கு வந்து அம்சமுள்ள தெய்வம் வந்து சிவபெருமான் தான். இப்போ லக்கண ரீதியாக போவோம். இப்போ மீன ராசியில் வந்து நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. நான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்கிறேன். லக்கணங்கிறது வேற, சரியா? லக்கணத்தின்படி தான் உங்கள் பலன்கள் நடக்கும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு. லக்கணம் தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் பிறந்த தேதி, டைம், எந்த ஊரில் பிறந்தீங்க அதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் லக்கணத்தை சொல்லிடுவேன். சரியா? நிறைய நேரம் கேட்குறாங்க, அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு லக்கணம் தெரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லிடுவேன் நான். ஓகே, இப்போ வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா, மேச லக்கணம் காலப்புருஷ சக்கரத்தின் முதல் வீடு. மேச லக்கணம் மீனராசினா சந்திரன் 12ஆம் இடத்துல இருப்பார். சரியா? வளர்ப்புறை சந்திரனாக இருந்தாருன்னா பரவாயில்ல, உங்களை வந்து என்ன பண்ணுவார், நல்ல உத்தியோகத்தை கொடுப்பாரு. ஊர் விட்டு ஊர் தாண்டி உத்தியோகத்தை கொடுப்பாரு, நல்லபடியாக வச்சுக்கிடுவார். நான் இந்த லக்கண ரீதியாக சில பலன்களும் சொல்லுவேன், லக்கணத்துக்கு உண்டான கிரகத்தையும் சொல்லுவேன். இப்போ நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணத்தினுடைய தெய்வத்தை வணங்கணும். அந்த தெய்வம் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஸ்தலத்துக்கு போகணும். அந்த மேச லக்கணத்துக்குன்னா செவ்வாய் தான் வந்து அந்த லக்கணாதிபதி. மேச லக்கணத்தோட லக்கணாதிபதி செவ்வாய் தான். அவர் தான் உங்களுக்கு உயிர் கொடுக்குறவர். மீனராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த தெய்வம் உரிய ஸ்தலம் எது, அந்த அங்கார பவனுக்கு உரிய ஸ்தலம் எது, அந்த ஸ்தலத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொறுமையாக கேளுங்க. வீடியோவில் எடுத்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். சரியா? சில பேருக்கு இது போர் அடிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் பரபரப்பாக இருக்கிறாங்க. நமக்கு என்ன ராசி நடக்கு இப்படியும் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பார்த்துட்டு போகிறாங்க. இருந்தாலும் போதி ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணி பார்க்குறவங்களுக்கு வந்து என்னுடைய வே ஆஃப் அப்ரோச் தெரியும், தாட்ஸ் எப்படி சொல்கிறேன்னு தெரியும். அதனால் பொறுமையாக பாருங்கள். ரைட் நேர்களே, இப்போ வந்து மேச லக்கணம் மீனராசி. பொதுவாக மேச லக்கணத்தில் பிறந்தவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து முதல் ராசி. மேச லக்கணத்தில் பிறந்தனால ஆள் வலிமையாக இருப்பாங்க, நல்ல எதுலையுமே ஒரு முதன்மையாக இருப்பாங்க, நல்ல அழகாக இருப்பாங்க, வசீர சக்தி இருக்கும், சற்று கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், நீண்ட கழுத்து இருக்கும், அழகிய முகம் இருக்கும், கூர்மையான பார்வை இருக்கும், எடுக்கும் கருத்து முடிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஆனால் குறைந்த புத்திர பாக்கியம் இருக்கும். புத்திர பாக்கியம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மேச லக்கணத்துக்கு வந்து குரு பகவான் வந்து யோகத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து சூரியனும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இவங்களுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன், சுக்கிரன், சனி பகவான் போவங்க பாவியாக இருப்பாங்க, ஆக மாட்டாங்க. அதில் புதன் வந்து அவயோகி. ஒரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுபர், அசுபர், பாவர், அவயோகி இப்படி 4 விதமாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து அவயோகி வந்து புதன் தான். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து புதன் நல்லது செய்ய மாட்டார், கெடுதல் தான் செய்வார். இப்போ மேச லக்கணம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நடக்கிறவங்களுக்கு சரியாக இருக்காது. சரியாக வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும், அது வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. இவங்களுக்கு வந்து இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கணத்தில் இருந்து 2, 3, 7, 8, 12 இந்த புதன், சுக்கிரன், சனி இருந்தால் அந்த பலன்களை கொடுக்க மாட்டாங்க. அவங்க தசை நடக்கும்போது அந்த பலன்கள் நடக்காது. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கணத்திலிருந்து 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல சுக்கிரனோ புதனோ சனி பகவான் இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்க மாட்டாங்க. தசாபுத்தி காலத்தில் அந்த இடத்துல வந்து மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பாங்க. அதுபோக மேச லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து புதுமையான சாதனைகளை செய்வாங்க, எல்லாருக்கூடையும் நண்பாக பழகுவாங்க, பெண்களிடம் மிக ஈடுபாடாக இருப்பாங்க, சிற்றின்பத்தில் ரொம்ப நாட்டம் இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இராணுவம், அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், பெரிய டாக்டர், டீன், நீதிபதி, இன்ஜினியர்ஸ் இது மாதிரி வேலையில் போகிறதுக்கு கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நெருப்பால் சில பிரச்சனைகள் இருக்கும், உடம்புல உஷ்ணம் இருக்கும், வைசூரி வரும், சில வயசில் வரும். சரியா? சொறி, சிரங்கு, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மாதிரி இவங்களுக்கு மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து 4ஆம் வயசு, 4, 5, 7 அது வயது, 4 வயசு, 5 வயசு, 7 வயசு, 10, 12, 22, 26, 28 இந்த வயசில் வந்து சில பிரச்சனைகள் வரும். சரியா? ஆனால் ஆயுள் தீர்க்கம் 80 வயசு தாண்டி இருப்பாங்க அப்படின்னு கணிக்கப்படுகிறது. ஓகே, இந்த மேச லக்கணத்துக்கு அதிபதி யார் சார்னா அங்கார பகவான், செவ்வாய் பகவான் உள்ள ஸ்தலம் எது சார்னா, இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. வாழ்நாளில் ஒரு நாள் போயிட்டு வந்துருங்க. வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. எங்கே இருக்குது? டெல்டா மாவட்டத்தில் இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயிலில் முத்துக்குமார சுவாமி இருக்கிறார், முருகப்பெருமான், அவரை வணங்கிட்டு வந்துருங்க. அங்கே அங்காரப்பவன் ஸ்தலமும் இருக்குது, அவரை வழங்கலாம். அடுத்து சவுத் சைடில் நவதிருப்பதிக்கு போனீங்கன்னா திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளே இங்கே வந்து நவகிரகமாக இருக்கிறாரு. அடுத்து நவ கைலாசம், கோடங்கநல்லூர். ஸோ இந்த 3 இடத்துக்கு போகலாம். வைத்தீஸ்வரன் கோயில், திருக்கோளூர், கோடங்கநல்லூர். இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மேச லக்கணத்தில் பிறந்தவங்க அவயோகி வந்து புதன் தான். ஸோ அந்த அவயோகி கிரகத்தையும் வணங்கணும். நமக்கு வந்து எப்பயுமே ஆதரவு தருகிற கிரகங்களை வணங்குறது பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எதிர்த்து நிற்கிறவனோட கை தாழ்ந்து போகணும்னா அந்த கிரகத்தை கும்பிடணும். சரியா? இப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து புதனுடைய அனுக்கிரம் பெற்ற பெருமாள் கும்பிடணும். சரியா? புதனுடைய அனுக்கிரம் பெற்ற பெருமாள் கிடையாது, பெருமாளுடைய அனுக்கிரம் பெற்ற புதன் தான். ஏன்னா புதன் ஒரு கிரகம் தான், பெருமாள் வந்து கடவுள் தன் வேலையை செய்யறதுக்காக தான் கிரகங்களை படைச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் புதன் மேச லக்கணத்துக்கு அவயோகி எதிரியாக வர்றதுனால நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பெருமாளை கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு புதனுடைய தாக்கம் வெகுவாக குறையும்.
அடுத்து வந்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணம் மீன ராசி. இது ஒரு நல்ல அமைப்பு. லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். சந்திரன் வந்து ரிஷப லக்கணத்துக்கு 3 குடைவன் 11ஆம் இடத்துல இருக்கனால இவங்களுக்கு வந்து தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், லாபம் இருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும். புத்திர விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா, பிள்ளைகளால் நல்லா பெருமைப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைகளால் நல்ல ஒரு லாபமும் இருக்கும். சரி, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே கலத்தர தோஷம் இருக்கும், நல்ல மதிப்பு செல்வாக்கு இருக்கும், வசீகர சக்தி இருக்கும், புகழ் பெருமை எல்லாமே இருக்கும். புத்திர பாக்கியம் தாமதமாக தான் அமையும். அதுபோக சிறு வயசில் கஷ்டப்படுவாங்க, பின்காலத்தில் நல்லா இருப்பாங்க. அதுபோக சொந்த பந்தம் அந்த அளவு சுகமாக அமையாது. அதுபோக ஆள் வந்து கொஞ்சம் சவுட்டாக தான் இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க. ஆனால் கண்ணு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். ஒளிபுரிந்த கண்ணினாய் வாய்வா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒளிபுரிந்த கண்ணு இருக்கும். ஆள் வந்து கொஞ்சம் கருப்பு நிறமாக தான் இருப்பாங்க, மாநிறமாக இருப்பாங்க. தலைமுடி கருப்பாக இருக்கும், ஷோல்டர்லாம் பெருசாக இருக்கும், பெரிய தோள்கள் இருக்கும். அதே மாதிரி பட்டை போன்ற பட்டவெல்லாம் இருப்பாங்க. அது தோள்பட்டை வந்து பெருசாக இருக்கும், நல்ல பிராடாக அகலமாக இருக்கும். முன்கோபமும் இருக்கும், ஆனால் நிலையான புத்தி இருக்கும். ஸ்டெடி மைண்டுக்கு சொந்தக்காரர்கள். சந்தர்ப்பம் வரும்போது மிக சீக்கிரம் முன்னேறிடுவாங்க. அதாவது சந்து முனை சிந்து போடுவாங்க. இடம் கொஞ்சம் கொடுத்தா போதும், மடத்தை பிடிச்சிருவாங்க. சரியா, அது மாதிரி சந்தர்ப்பம் வரும்போது சீக்கிரமாக முன்னுக்கு வந்துடுவாங்க. கலை, சினிமா, நாடகம், நடிப்பு இதில் வந்து நல்ல ஈடுபாடு இருக்கும். அதுபோக வந்து தொழிலை நல்லபடியாக செய்வாங்க. ஆடம்பர செலவும் இருக்கும். வாழ்க்கையில் வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆடை ஆபரணங்களெல்லாம் நல்லா சேர்ப்பாங்க. நல்ல வாழ்க்கையை வந்து ருசித்து செய்வாங்க. இவங்களாம் பெரும்பாக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருப்பாங்க, திரைப்பட நடிகர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சினிமா கொட்டையை வச்சுருப்பாங்க. கலை சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து சனி பகவான் ராஜயோகத்தை கொடுப்பாரு. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சனி பகவான் ராஜயோகத்தை கொடுப்பாரு. அதாவது ராசி மீனம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. லக்கணம் தான் மாறுபடும். அந்த ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நல்ல யோகத்தை கொடுப்பாரு. இவங்களுக்கு சனி திசை நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ சனி திசை நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சனி திசை வந்து நடக்கிறது சான்ஸ் கிடையாது. அதில் பிறந்தவங்களுக்கு வேணால் கொஞ்சம் வயசில் நடக்கும். அடுத்து வந்து சுக்கிரன், சந்திரன் இவங்களுக்கு பாவிகள். இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிரன் அவர் வந்து குரு, சுக்கிரன், சந்திரன் பாவிகள். சுக்கிரன் லக்கணாதிபதியாக வந்தாலுமே 6 கூடவனாக வருவார். அதனால் அவர் அறப்பாவர் தான். இவங்க வந்து மாரகத்தில் கொடுக்குறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. மாரகம்னா என்னென்னா ஆபத்து. மாரகாதிபதினா என்னென்னா ஆபத்தை கொடுக்குறவர். அது ஜாதகத்தில் மாரகாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி இவங்க 3 பேருமே வந்து நல்லது செய்ய மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க மாரகஸ்தானம் 2, 3, 7, 8 இருந்தாங்கன்னா பெரிய கண்டத்தை கொடுப்பாங்க. அதான் சிலவர் சொல்லுவாங்க, எனக்கு கண்டம் இருக்கா ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கம்பாங்க. அதெல்லாம் வந்து ஜோதிடத்தை பார்த்து சொல்கிறது. வேத ஜோதிடத்தில் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆயுள் தீர்க்கம் தான், நல்ல ஒரு 80 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 13 வயசு, 16, 19, 27 இந்த வயசுகளில் வந்து ஜுரம், பெரிய கடும் ஜுரம் இருக்கும், சிரங்கு வரும், பீடை இது மாதிரி அமைப்பெல்லாம் வரும். கொஞ்சம் கண்டம் இருக்க தான் செய்யும். இருந்த போதிலும் மனைவி கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மனைவி கிட்ட ரொம்ப வேண்டியவர்களாக இருப்பாங்க. ரிஷப லக்கணத்துக்கு யார் சார் அப்படி பார்த்தா சுக்கிரன். சுக்கிரனுக்கு வந்து உரிய கோயில் அப்படி பார்த்துட்டோம்னா கஞ்சனூர். அடுத்து வந்து கஞ்சனூர். அதுக்கடுத்து நவ திருப்பதியில் பார்த்தோம்னா, நவ திருப்பதியில் சுக்கிரனுக்கு தென் திருப்போரை, நவ கைலாசம், ஸ்ரீ வைகுண்டம். ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, வாழ்நாளில் ஒரு நாள் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த 3 கோயிலில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். 7.5 சனி நடந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையில் கோச்சாரத்தில் கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு உரிய கிரகத்துடைய ஆதிக்கம் பெற்ற அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம், இறைவனோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து மிதுன லக்கணம். மிதுன லக்கணம் மீனராசி. இது நல்ல அமைப்பு. லக்கணத்துக்கு ராசி 10ஆம் இடத்துல இருக்கும். சந்திரன் வந்து நல்ல நிலைமையில் இருப்பார். லக்கணத்துக்கு 2 கூடியவன் 10ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க. தொழில் பண்ணி குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. நல்ல தாயாரோட அன்பு இருக்கும், வண்டி வாகனம் இருக்கும், வீடு மனை நிலம்லாம் நல்லபடி அமையும். சரியா, இதெல்லாம் வந்து இந்த மிதுன லக்கணம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அடிப்படையாக அமைகிறது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து தந்திர மிக்கவராக இருப்பாங்க. எதுலையுமே வந்து இரட்டைத்தன்மை இருக்கும், தந்திரமாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆள் நல்ல நீண்ட உயரம் இருக்கும், ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. நீண்ட கால்கள், நல்ல ஸ்ட்ரக்சர் நல்லபடியாக இருக்கும். மூக்கு நீண்டமாக இருக்கும். அதுமாதிரி கண்களும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆள் கொஞ்சம் மூக்கு மூலியமாக இருப்பாங்க மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க. ஆமாம் சார், நான் மிதுன லக்கணத்தில் பிறந்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கேன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இவங்களுக்கு வந்து 2 வேறுபட்ட தொழில் இருக்கும். 2 வேலை பார்ப்பாங்க. சரியா, வெளியே ஒரு வேலை பார்ப்பாங்க, அண்டர் கிரவுண்டில் ஒரு வேலை பார்ப்பாங்க. சிற்றின்பத்தில் ரொம்ப நாட்டாக இருக்கும். செக்ஸில் வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. சோர்வு இல்லாத வார்த்தையாக இருக்கும், சொகுசு வாழ்க்கையாக இருக்கும். சரியா, ஆனால் பிரெயின் நல்லாயிருக்கும், நல்ல மூளைக்கு சொந்தக்காரனாக இருப்பாங்க. பெரிய எழுத்தாளராக இருப்பாங்க. மிதுன லக்கணத்தை படித்தவங்க நல்லா படித்து எழுத்து வேலையெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. டேபிள் ஒர்க் நல்லா பார்ப்பாங்க. பத்திரிகை ஆசிரியர், டீச்சர்ஸ், வியாபாரிகள், அது மாதிரி கல்லூரி ப்ரொஃபஸர், கணக்கு வல்லுநர்கள், ஆடிட்டர், எடிட்டர், அக்கௌண்டன்ட்டு, கணக்கு சம்மந்தப்பட்ட வேலை, இன்றைக்கி உள்ள ஐடி ஃபீல்டில் உள்ள வேலைகள், இது மாதிரி வேலையெல்லாம் இவங்களுக்கு வந்து அல்வாலட்டு மாதிரி அசைத்திடுவாங்க. மிதுன லக்கணத்தை பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. மனைவியோட நல்ல அன்பாகவும் இருப்பாங்க. நல்லா வந்து இவங்களை கண்டுபிடிக்க முடியாது, ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. சரியா, எப்படினாலும் இருப்பாங்க. இரட்டைத்தன்மை இருக்கும் இவங்களுக்கு. அது மாதிரி இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய், குரு, சூரியன் பாவிகள்.
இவங்க நல்லது செய்ய மாட்டாங்க. சுக்கிரன் நல்ல ராஜயோகத்தை கொடுப்பாரு. குரு பகவான் வந்து கேந்திரத்தில் இல்லாமல் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஏன்னா கேந்திராதிபதி தோஷத்தை கொடுப்பாரு. குரு பகவான் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. அதுபோக வந்து செவ்வாய் குரு சூரியன் 2 4 8 10 18, அதாவது 2 3 7 8 12 இந்த இடத்துல வந்து செவ்வாய் சூரியன் இருக்கக்கூடாது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்தால் மாரகம் கொடுப்பாங்க. அது மாதிரி குருவும் 7ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் வந்து உபய லக்கணங்களுக்கு வந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. இப்போ மிதுன லக்கணத்தில் 7ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா திருமண வாழ்க்கை நல்லா அமையாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. மறைந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஜாதகம் மிதுன லக்கணம் தான். அந்த அம்மா மிதுன லக்கணம் சிம்ம ராசி. அந்த அம்மாவுக்கு 7ஆம் இடம் தனுசுல குரு பாதகாதிபதி கேந்திராதிபதி, பாதக கேந்திர மாரகாதிபதி வந்து குரு இருப்பார். அந்த அம்மாவுக்கு எல்லாமே கிடைச்சது. ஆனால் கணவன் விஷயத்தில் சரியாக அமையல, சரியாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லை. அந்த அம்மா கரெக்டாக பார்த்தோம்னா அந்த பாதகாதிபதி திசையில் தான் இறந்துச்சு. குரு திசை சனி புத்தியில் தான் இருந்துச்சு. சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்திருப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பாரு கடகத்தில் இருந்து. ஸோ அந்த அம்மா ஜாதகத்தை எப்படி பார்த்தோம்னா இது வந்து நிறுவனமாக இருக்குது. இதை நிறைய பேருக்கு தெரியும், ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா மிதுன லக்கணத்துக்கு வந்து கேந்திராதிபதி தோஷம் இருக்கும், குரு கொடுப்பாரு. இவங்களுக்கு வந்து வயசு 2 வயசு 4 வயசு 8 வயசு 10 வயசு 18 28 இதெல்லாம் கொஞ்சம் வயசு தான். இந்த வயசில் கண்டம் வரும். சரியா, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, விஜ ஜுரம், நெருப்பால சில பிரச்சனைகள், கையை காலை சுட்டுக்கிறது, இப்படி சில இதில் போவாங்க. லக்கண சுபர் யாரு? சுக்கிரன் புதன் சனி பகவான் இவங்கெல்லாம் வலுத்து இருந்தாங்கன்னா நல்ல நீடித்த ஆயுள் வரைக்கும் இருப்பாங்க. 65 வயசுக்கு மேலே இருப்பாங்க. சரியா, மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல கிரகங்கள்லாம் வலுத்து இருந்துச்சுன்னா, அட்டமாதிபதி லக்கணாதிபதி இவங்கெல்லாம் வலுத்து இருந்துச்சுன்னா 65 வயசுக்கு மேல் வரை இருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து மிதுன லக்கணத்துக்கு உண்டான கோயில் அப்படி பார்த்தோம்னா மிதுன லக்கணம் புதனுடைய லக்கணம். புதன் தான் வந்து உள்ள கிரகம். புதனுக்குள்ள ஸ்தலம் வந்து திருவெண்காடு. அது வந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்குது. சவுத் சைடில் பார்த்தோம்னா நவ கைலாசம், நவ திருப்பதி. இந்த நவ திருப்பதி நவ கைலாசம் எல்லாம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. தாமிரபரணி கரையோரம் இருக்குது. முக்கியமான ஸ்தலங்கள். சரியா நேர்களே, நவ கைலாசம் வந்து அகஸ்தியருடைய சீதர் உருவாக்கின இடங்கள். நவ திருப்பதி வந்து ஆழ்வார்கள் உருவாக்கிய இடம். நம்ம ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், இப்படி ஆழ்வார்கள், பெரிய ஆழ்வார் இவங்களால சாசனம் பண்ணப்பட்ட இடங்கள். ரைட்டு, அதை பற்றி ரொம்ப பேசலாம், ஆனால் ரொம்ப ஸ்கிப் ஆயிரும். இதுக்கே வீடியோவில் எடுத்து அதிகமாகிடும். சரியா நேர்களே, நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மணி நேரம் வீடியோ போட்டோம்னா ஆமாம் இவனுக்கு வேலை என்ன ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு போயிடுறாங்க. அதனால் தயவுசெய்து பொறுமையாக பாருங்கள். சரியா, ஓகே. இப்போ வந்து நவ திருப்பதியில் எடுத்துக்கிட்டோம்னா புதனுக்குள்ள இடம் திருப்புளியங்குடி. அதுமாதிரி நவ கைலாசம் வந்து தென் திருப்போரை. ரைட் நேர்களே, அடுத்து வந்து கடகலக்கணம். கடகலக்கணம் மீனராசி. இது ஒரு பெருங்கோணம், அருமையான அமைப்பு. சரியா, கடகலக்கணம் மீனராசியில் பிறந்தவர் கொடுத்து வைத்தவர்கள். பெருங்கோணம். மீனராசிக்கு ராஜயோகாதிபதி சந்திரன் ஒரு வீடு. சந்திரனுக்கும் மீனத்துக்கு ஒரு புரிதல் உண்டு. அதனால கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து லக்கணாதிபதி சந்திரன் வருவார், ராசிக்கு ராஜயோகாதிபதி சந்திரன் தான் வருவார். ஸோ கடகலக்கணம் மீனராசியில் பிறப்பதற்கு மாதவம் பயணம், மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். சரியா, மகாலட்சுமியோட அம்சம் பரிபூர்ணமாக இருக்கும். பொதுவாக கடகலக்கணம் மீனராசியில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, யோக பலன் இருக்கும், மற்றவங்களுக்கு வந்து கெடுதல் செய்ய மாட்டாங்க, ஈவு இறக்கம் கருணை காரணியம் இருக்கும், நல்ல கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பாங்க, வீடு வாசல் மனையெல்லாம் நல்லபடி அமையும், சற்று முன்கோபம் இருக்கும், இருந்தாலும் நல்ல காரியங்கள் பண்ணுவாங்க, தர்ம காரியங்கள் பண்ணுவாங்க, நல்ல உடல் அமைப்பு இருக்கும், அழகிய தேகம் நல்லா இருக்கும், பார்க்க ஆள் ஸ்ட்ரக்சர் நல்லா இருப்பாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க, கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், ஆனால் தைரியமாக எதை காலத்தையும் நல்லா செய்வாங்க, தைரியம் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பொதுவாக அரசியல்வாதியாக இருப்பாங்க, வக்கீல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, வியாபாரத்தில் பெரிய ஆளாக போயிருப்பாங்க, பெரிய லெவல் மெர்ச்சண்டாக இருப்பாங்க, நல்ல புத்துணர்கள் பிறப்பாங்க. இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மீனராசியில் நல்ல பிள்ளைகள் பிறக்கும். வாழ்க்கையில் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், பிற்காலத்தில் பெரிய யோகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். முன்பகுதி ஒரு 35-40 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுக்கு மேலே பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். சரியா, அது போக வந்து இவங்க பொருள் மேலே ரொம்ப பற்றாக இருப்பாங்க, பணம் மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க, நகை மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க, குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு ஆசை அதிகமாக இருக்கும். அதுபோக வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நல்ல அமைப்பு இருக்கும். சில பேர் கடல் நடந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனும் புதனும் கெட்டவர்கள். இவங்கெல்லாம் வந்து அவயோகிகள், பாவர்கள். அதே மாதிரி குரு வந்து நல்லது செய்வார். குரு செவ்வாய் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க, ராஜயோகத்தை கொடுப்பாங்க. கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு செவ்வாயும் விருச்சிகத்திலையோ மீனத்திலையோ இருந்தால் அருமையான பலன்களை கொடுப்பாங்க. சரியா, கடகலக்கணத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு குரு செவ்வாய் விருச்சிகம் அல்லது மீனத்தில் இருந்தால் வாழ்நாள் முழுக்க யோகத்தை கொடுப்பாங்க, குருமங்கலத்தோட நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அதுபோக வந்து புதன் சுக்கிரன் சனி இவங்கெல்லாம் நல்லது செய்ய மாட்டாங்க, மாரகம் பண்ணுவாங்க, கெடுதல் பண்ணுவாங்க. இந்த 2 கிரகங்களும் லக்கணத்தில் இருந்து 2 3 7 8 12 இருந்தேன்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு சந்திர திசை நடக்குமா சாரா? நடக்கும், வயசானவங்களுக்கு நடக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் சந்திர திசை வயசான காலத்தில் நடக்கும். அவங்களுக்குலாம்
இந்த நான் சொன்ன கிரகங்கள் 3 பேர் வந்து இந்த மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. புதன், சுக்கிரன், சனி மாரகஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சந்திரனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் வந்து கடக லக்னத்துக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுபோக இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசில் 8 வயசு 16 வயசு 20 வயசு 25 வயசு 40 வயசில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும். காய்ச்சல் வரும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், இது மாதிரி கண்டங்கள்லாம் வரும். லக்கணத்தை சுபர்கள் பார்த்தா நீண்ட ஆயுள் உண்டு. சுபர்கள் யார்? குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, கடக லக்கணம் சந்திரனுடைய வீடு. சந்திரனுக்கு எங்கே சார் இருக்குது அப்படின்னா திங்களூர். சரியா? திங்களூர் வந்து ஜெல்டா மாவட்டத்தில் இருக்குது. நவ கைலாசம் வந்து சேரன் மாதேவி, நவ திருப்பதி வந்து நத்தம். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த சந்திர பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். அதுபோக இதுக்கு வந்து அவயோகி யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாத கிரகம் வந்து சனி பகவான் தான். கடகலக்கணத்து ஆகாத கிரகம் சனி பகவான் தான். அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சனி பகவானுடைய கடவுளாகிய 18ஆம் படி கருப்பசாமி, ஐயனார், சாஸ்தா, ஐயப்பன் இவங்க 4 பேரை கும்பிடணும் கடகலக்கணத்தை பிறந்தவங்க. இந்த வழிபாடு பண்ணீங்கன்னா கடகலக்கணத்தில் சனி பகவானால எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் இதுக்கு முன்னாடி மிதுனத்துக்கு சொல்லலை, மறந்துட்டேன் நான். அவயோகி சொல்லலை, மிதுனத்துக்கு சொல்லலை, ரிஷபத்துக்கு சொல்லலை. ரிஷப லக்கணத்துக்கு அவயோகி கெடுதல் பண்ணுற கிரகம் வந்து குரு பகவான். அதனால ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவயோகி வந்து செவ்வா, அதனால முருகப்பெருமானை கும்பிடணும். நான் இந்த 2 லக்கணத்துக்கு அவயோகி சொல்லலை, மறந்துட்டேன். பார்த்தீங்களா, நான் எதுவுமே எழுதி வச்சு பேச மாட்டேன். அதனால தான் எனக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. இனிமேல் எழுதி வச்சு பேசுகிறேன். ரைட்டு. கடக லக்கணத்துக்கு அவயோகி சனி பகவான். அதனால நீங்கள் வந்து சனி பகவான் ஆதிக்கமுள்ள கடவுள்களை வழிபட்டால் நல்லாயிருக்கும். ரைட்டு. அடுத்து வந்து சிம்ம லக்கணம். சரியா நேர்களே? சிம்ம லக்கணம் மீனராசி. இது ஒரு சஷ்டாசங்க அமைப்பு, நல்லா இருக்காது. சிம்ம லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடமா வரும். இப்படி பிறந்தவங்க ஏட்டிக்கு போட்டியாக இருப்பாங்க, முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். லக்கணாபதி சூரியன் வளர்த்தா ஒரு பலத்தை கொடுப்பாங்க. இது கொஞ்சம் முரண்பட்ட ஜாதகம் தான். இவங்க வாழ்நாள் முழுக்க மற்றவங்களுடைய கருத்தை கட்டிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. இருந்த போதிலும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க ஆளுமையோடு இருப்பாங்க, அதிகாரமாக இருப்பாங்க, நல்ல உடலமைப்பு இருக்கும், கம்பீரமாக இருப்பாங்க, முன்கோபம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும், கள்ளமில்லாத உள்ளம் இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்வாங்க, யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பண்பு இருக்கும். வாழ்க்கையில் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், யோக பலன் நிறையா இருக்கும். அரசு மட்டத்தில் பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க, நகை வியாபாரி, அரசியல்வாதிகள், அதுபோல் பெரிய பெரிய லெவலுக்கு போகிறதுல முக்கியமான ஆளாக இருப்பாங்க. சரியா? அரசியல் கட்சியில் சேர்ந்து பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு இவங்க தான் தகுதியானவர்கள். இவங்களுக்கு வந்து இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் சுக்கிரன் பாவிகளாக வருவாங்க. சரியா? புதன் மாரகம் கொடுப்பாரு, 2 கூடையவன் வரதுனால மாரகத்தை கொடுப்பாரு. ஆனால் அந்த அளவுக்கு கெடுக்க மாட்டார். சுக்கிரன் போட்டு வாங்கிடுவார். சுக்கிரனும் சனியும் சிம்ம லக்கணத்துக்கு பயங்கர பாவிகள், கெடுபலங்கள் ரொம்ப கொடுப்பாங்க. அதனால இப்போ வந்து மீனராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை நடந்துச்சுன்னா நல்லா இருக்காது. சரியா? கவனமாக பார்த்துக்கணும் ஜனன ஜாதகத்தை. அதுபோக இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசில் 5 வயசு 10 வயசு 27 30 வயசில் சில பிரச்சனைகள் வரும். சரியா? சில கண்டங்கள் இருந்திருக்கும். லக்கணத்தை சுபர் 10 அட்டமாதிபதி சனி பகவான் வலுத்திருந்தார்னா ஆயுள் தீர்க்கம். சரியா? நல்ல விதமாக இருக்கும், தீர்க்காயில் இருக்கும், 80 வயசுக்கு மேலே இருப்பாங்க. சிம்ம லக்கணத்துக்கு உரியவர் சூரியன். சூரியனுக்கு உரிய கோயில் வந்து சூரியநாராயணர் கோயில். அது வந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்குது. அங்கே போய் கும்பிடலாம். நவ திருப்பதியில் வந்து எங்கே இருக்குது சார் அப்படின்னா நவ திருப்பதியில் சூரியனுக்கு ஸ்ரீ வைகுண்டம். நவ கைலாசம் வந்து பாபநாசம், பாவங்களை போசும் நாசம், பாபநாசம். சரியா நேர்களே? இதெல்லாம் வந்து ஸ்தலங்கள், இந்த நவக்கரங்களுடைய ஸ்தலங்கள். அடுத்து வந்து மீனராசி கன்னியா லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு வந்து அவயோகி வந்து சனீஸ்வர பகவான் தான். அதனால சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க பிரச்சனை வராமல் இருக்கணும்னா சனி பகவான் ஆதிக்கம் உள்ள கடவுளை கும்பிடணும். 18ஆம் படி கருப்பசாமி, ஐயனார், ஐயப்பன், ஆஞ்சநேயர், சரியா, சாஸ்தா, இந்த கடவுளை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய அனுக்கிரம் கிடைக்கும், கெடுபணல் குறையும். அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் என்றைக்குமே. அடுத்து கன்னியா லக்கணம், மீனராசி கன்னியா லக்கணம், சமசப்தம். இது நல்ல அமைப்புங்க. சரி, இந்த இதெல்லாம் அமைப்பில் பறக்கலாம். கன்னியா லக்கணம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வளர்த்து ஒளிச்சந்திரனாக இருந்தார்னா நல்லா இருக்கும். 11 கூடையவன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். திருமணத்துக்கு முன்னாடி நல்ல லாபம் இருக்கும், மனைவியால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், மூத்த சகோதரர்களில் ஏற்றம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒளிச்சந்திரன் ராசி லக்கணத்தை பார்க்கறதுனால நல்லா இருக்கும், லக்கணம் வலுவடையும். லக்கணத்துக்கு வந்து ஒரு ஒளிப்பார்வை கிடைக்கும். ஒளிக்கரகம் பார்க்கறதுனால ஆள் நல்லா இருப்பாங்க, பொலிவுடன் இருப்பாங்க, நல்ல தேசத்தை நல்ல அழகா அருமையாக இருப்பாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு மீனராசி கன்னியா லக்கணம். ஆனால் சந்திரன் நல்லா இருக்கணும். அமாவாசை சந்திரன் இருந்தாருன்னா அனைச்சும் கெட்டு போயிடும். ரைட்டு. இப்போ வந்து கன்னியா லக்கணம் கொஞ்சம் வீடியோலேருந்து கூட தான் போகுது. சரி இருக்கட்டும், அதனால உண்மையில ஆரம்பிச்சிட்டோம். இவங்க வந்து கொஞ்சம் நல்லா இதாக இருப்பாங்க. சரியா? கொஞ்சம் ஈவியாக இருக்கும், கருணை எல்லாமே இருக்கும், தயால சிந்தனை இருக்கும், மற்றவங்களுக்கு கொடுத்து இவங்க வந்து வாழ்வாங்க. சரியா? 29 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கிட்டும் அன்புடன் பழகுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுது. ஆள் அமைதியாக இருப்பாங்க, கொஞ்சம் பெண்மைத்தன்மை இருக்கும். கன்னியா லக்கணத்தை பிறந்தால கொஞ்சம் ஆண்களை இருந்தால் கொஞ்சம் பெண்மைத்தன்மையாக இருப்பாங்க, கொஞ்சம் நளினமாக இருப்பாங்க, உண்மை பேசுவாங்க, எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வாங்க, மற்றவங்களால் பாராட்டு இருக்கும், கையில் காசு பணம் நல்லா இருக்கும், சீக்கிரமாக பணக்காரன் ஆயிடுவாங்க வாழ்க்கையில் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க. அதுபோல் இவங்களுக்கு வேலை, பத்திரிகை வேலை, மீடியாவில் இருப்பாங்க, மருத்துவராக இருப்பாங்க, டாக்டர் வேலை பார்ப்பாங்க, டீச்சர் வேலை பார்ப்பாங்க, வழக்கறிஞர் வேலை, இது மாதிரி வேலை பார்ப்பாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் இருக்கிற இடத்துல வந்து
நடுவராக இருப்பாங்க. இப்படி சில மக்கள் தொடர்பில், வெகுஜன தொடர்பில் மற்றவங்களை ஆலோசனை பண்ணுறவங்களா இருப்பாங்க, கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க. செவ்வாய், குரு, சந்திரன் இவங்களுக்கு வந்து அசுப பலனை தான் கொடுப்பாங்க. கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் மத்தியம பலனை கொடுப்பாரு. புதனும் சுக்கிரனும் நல்ல யோகத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து லக்கணத்தில் இருந்து 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், குரு இருந்ததுன்னா மாரகத்தை கொடுத்துருவாங்க. குரு மாரகாதிபதியாக வரதுனால 4 7 இருக்கக்கூடாது. கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராசியில் குரு இருக்கக்கூடாது. ராசியாதிபதியாக இருந்தாலுமே கன்னியா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா திருமண அமைப்பு பிரச்சனை கொடுப்பாரு, குடும்ப உறவு நல்லா இருக்காது. சரியா? ராசியாதிபதியாக இருக்கிறதுனால உடல் மனம் நல்லா இருக்கும், ஆனால் திருமண உறவுல சில பிரச்சனைகள் கொடுத்துருவாரு. இப்படி நிறைய இருக்குங்க ஜோதிடத்தில். லக்கணத்தை சுபர் பார்த்தாருன்னா ஆள் தீர்க்கமாக இருப்பாங்க. குரு 7ஆம் இடத்துலேருந்து பார்த்தாருன்னா ஆயுள் தீர்க்கம் தான், ஆனால் குடும்ப உறவை பிரித்து எடுத்துருவாரு. அது நல்ல அமைப்பு தான். சரியா? கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கு வந்து அதிபதி வந்து புதனுக்குள்ள ஸ்தலம் வந்து திருவெண்காடு. அடுத்து வந்து நவகைலாசத்தில் பார்த்தோம்னா தென் திருப்பறை, நவதிருப்பதில் வந்து திருப்புளியங்குடி. அடுத்து வந்து துலா லக்கணம். துலா லக்கணம் மீனராசி சஷ்டாசனம். இது நல்லா இருக்காது. பொதுவாக துலா லக்கணத்தில் பார்த்தவங்க நல்லா இருக்க மாட்டாங்க மீனராசியில். சரியா? ஏட்டிக்கு புட்டியாக இருப்பாங்க, கொஞ்சம் எதுகு முனையாக இருப்பாங்க. சரியா? ஏன்னா துலா வந்து சுக்கிரன் வீடு, மீனராசி வந்து குரு வீடு. குருவுக்கு சுக்கிரனுக்கு பிடிக்காது. இருந்த போதிலும் பிறந்தாச்சு என்ன பண்ண முடியும்? நீண்ட உயரம் இருக்கும், நல்லா உயரமாக இருப்பாங்க, உடல் நல்ல அமைப்பு இருக்கும், மற்றவங்களை கவரும் சக்தி இருக்கும், அறிவுபூர்வமாக இருப்பாங்க, கொஞ்சம் பெருமை பேசிட்டு அலைவாங்க, மற்றவங்க மீது இறக்கம் இருக்கும். இந்த நக்கலத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பணப்பொருள் நல்ல படி சேரும். சரியா? நல்லா சுபாவமாக இருப்பாங்க, அருள் சக்தி இருக்கும். லக்கணத்தை வந்து சனி, புதன், சுக்கிரன் சுபரில் இருப்பாங்க. சனி, புதன், சுக்கிரன் சுபர்கள். சனி பகவான் ராஜயோகாதிபதி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே நேரத்தில் சூரியன், செவ்வாய், குரு நல்லபடியாக இருக்க மாட்டாங்க. சந்திரனும் புதனும் நல்ல யோகத்தை கொடுப்பாங்க. தர்ம கர்மாதிபதி வரதுனால நல்ல யோகத்தை கொடுப்பாங்க. குரு, சூரியன் மாரகர்கள். சரியா? குருவும் சூரியனும் துலா லக்கணத்தில் பிறந்தவங்கள பிரித்து எடுத்துருவாங்க, வறுத்து எடுத்துருவாங்க. அதனால மாரகஸ்தானம் 2 3 7 8 12 இருந்தாங்கன்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பாங்க. சரியா நேரில்? இப்போ வந்து துலா லக்கணத்தில் சூரிய திசை நடக்குன்னா நல்லா இருக்காது. சரியா? சூரிய திசை நடந்துச்சுன்னா நல்ல விதமாக பலன் கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி லக்கணத்தை சுபர் பார்த்தாருன்னா வலுத்து நல்லபடியாக இருப்பாங்க, தீர்க்காயில் இருக்கும், நல்லா வாழ்வாங்க. சரியா? ஓகே. துலா லக்கணத்துக்கு தீர்க்காயில் தான். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் வியாபாரம் பண்ணுவாங்க. சரியா? வியாபாரம் பண்ணுவாங்க, சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, சட்ட மேதையாக இருப்பாங்க, ரொம்ப லாப்பாயின்னு பேசுவாங்க, தான் பேசுகிறது மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க, ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்ல நடிகராகவும் இருப்பாங்க, திரைப்படத்துறையில் சேர்ந்து நடிகராக இருப்பாங்க, கதை, வசனம், கட்டுரை இது மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. சரியா? வியாபார நுணுக்கத்தில் இருப்பாங்க, எப்பவுமே ஆளுகள் எடை போட்டு தான் பேசுவாங்க. அடுத்து துலா லக்கணத்துக்கு யார் சார்னா சுக்கிரன் தான். சுக்கிரனுக்குரிய ஸ்தலம் கஞ்சனூர். அடுத்து வந்து நவதிருப்பதியில் பார்த்தோம்னா சுக்கிரனுக்கு வந்து தென் திருப்போரை, நவகைலாசில் வந்து சேர்ந்தமங்கலம். அடுத்து வந்து விருச்சிக லக்கணம் மீனராசி. அருமையான அமைப்பு. சரியா? இது ஒரு கோணம். விருச்சிக லக்கணம் மீனராசியில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பாங்க, நல்லா ஃபேராக இருப்பாங்க, கனிவாக பேசுவாங்க, கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும், மற்றவங்களை அதிகாரப்படுத்துவாங்க. ஆனால் கொஞ்சம் வயசில் கொஞ்சம் சோதனை இருக்கும், பின்னாடி வாழ்க்கை நல்லா இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக முன்னேறிடுவாங்க, அறிவுபூர்வமாக இருப்பாங்க. சரியா? எந்த ஒரு காரியத்தையும் முடிகிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. நல்ல மனைவி, பிள்ளைகள்லாம் நல்லபடி அமையும். இவங்களுக்கு வந்து சூரியன், சந்திரன், குரு. இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன், சந்திரன், குரு வந்து யோகர்கள், நல்ல யோகத்தை கொடுப்பாங்க. சூரியன் வந்து ராஜயோகாதிபதி, குருவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாங்க. செவ்வாய் லக்கணாபதி இருந்தாலும் 6 கூடியவன் வருவார், சில நேரம் காலவரை விட்டுருவார். அதுபோல் சூரியன், சந்திரன் நல்ல ராஜயோகத்தை கொடுப்பாங்க, தர்ம கர்மாதிபதிகள் நல்ல யோகத்தை கொடுப்பாங்க. சரியா? நல்ல அமைப்பாக இருக்கும். சூரியனுக்கு சந்திரன் மறையாமல் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அதுபோல் இவங்க வாழ்க்கையில் வந்து சந்தோஷம், புகழ், அந்தஸ்து எல்லாமே இவங்களை தேடி வரும். கொஞ்சம் வயசில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? 40 வயசுலையும் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும், கால்வாதம், காய்ச்சல் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே நல்ல நிலைமையில் இருப்பாங்க. லக்கணத்தை வந்து சுபர், அட்டமாதிபதி, லக்கணாதிபதி, அட்டமாதிபதி வளர்த்துருந்தால் தீர்க்காயில் இருக்கும். சரியா? இவங்களும் வந்து எழுத்தாளராக இருப்பாங்க, ஜோதிடத்தில் பெரிய பட்டத்தில் இருக்கும், ஜோதிட வல்லுநராக இருப்பாங்க. ஜோதிடம் வந்து இவங்களுக்கு சிறப்பாக வரும். இந்நேரத்தை நான் சொல்லிக் கூட கடமைப்பட்டுக்கிறேன். ஜோதிடம் சொன்னதுனால நானும் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவன் தான். நான் வந்து மகர ராசி, விருச்சிக லக்கணம், இறை அருள் எங்கும் நிறைந்திருக்கு. ஸோ அது மாதிரி மீனராசி, விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ஜோதிட அறிவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஆமாம் சார், நான் மீனராசி, விருச்சிக லக்கணம் தான், எனக்கு கஷ்டம் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் உத்தியோக ரீதியால் மருத்துவத்துறை, போலீஸ், ராணுவம் இது மாதிரி வேலைக்கெல்லாம் போவாங்க. கொஞ்சம் அதிகாரமாக இருப்பாங்க, நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க, அநியாயம் எங்கே நடந்தாலும் தட்டி கேட்பாங்க. மனசுக்குள்ளே வந்து ஒரு இது இருக்கும். சரியா? எதனாச்சும் ஒரு இது நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கணும்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அடுத்து தனுசு லக்கணம். இது ஒரு கேந்திரம், விஷ்ணு சக்கரம். இது நல்ல அமைப்பு தான். மீனராசி, தனுசு லக்கணத்தில் விருச்சிக லக்கணத்துக்கு வழிபாடு சொல்லலையில. விருச்சிக லக்கணத்துக்கு வழிபாடு வந்து செவ்வாய் பகவான் தான் லக்கணாதிபதி, அங்காரகன். அதனால இவங்க வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். அடுத்து நவதிருப்பதியில் வந்து திருக்கோளூர், நவகைலாசத்தில் வந்து கோடங்கநல்லூர். விருச்சிக லக்கணத்துக்கு அவையோய் வந்து புதன். அதனால இவங்க வந்து வாழ்நாள் முழுக்க பெருமாள் சேவிக்கணும், எப்படினாச்சும் பெருமாள் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடி துலா லக்கணத்துக்கு சொன்னேன். துலா லக்கணத்துக்கு வந்து அவையோகை வந்து யாருன்னா
இந்த அவயோகி மறந்துடுறேன் நான். துலா லக்னத்துக்கு அவயோகி ஆகாத கிரகம் வந்து பார்த்தோம்னா குரு பகவான் தான். அதனால அவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். கன்னியா லக்னத்துக்கு அவயோகி யாருன்னா அங்கார பகவான் செவ்வா. அதனால முருகப்பெருமானை கும்பிடணும். ஸோ இந்த அவயோகி சொல்லிட்டு மறந்துட்டேன் நான். கன்னியா லக்னம், துலா லக்னம், விருச்சிக லக்னம். கன்னியா லக்னத்துக்கு வந்து அவயோகி வந்து அந்நியா லக்னத்தை பிறந்தவங்க முருகப்பெருமானை கும்பிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். துலா லக்னத்தை பிறந்தவங்க வந்து தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவயோகி கிரகத்துக்கு உள்ள கடவுள். விருச்சிக லக்னத்துக்கு வந்து பெருமாள். அடுத்து தனுசு லக்னம் ஒரு கேந்திரம், ஒரு விஷ்ணு சக்கரம். தனுசு லக்கணம் மீனராசி. லக்கணத்துக்கு ராசி 4ஆம் இடம் வரும். ராசிக்கு லக்கணம் 10ஆம் இடத்துல வரும். இவங்களாம் தொழில் பண்ணுவாங்க. சரியா தொழில் பண்ணுவாங்க. நல்ல விதமாக இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லக்கணத்துக்கு 8 கூடையவன் வந்து 4ஆம் இடத்துல இருப்பார். நல்ல விசேஷம் தான். சரியா வீட்டை விட்டு வெளியே இருப்பாங்க. வெளியூரில் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்து குடும்பத்துக்கு பணம் அனுப்புவாங்க. ஓரளவு நல்லா இருக்கும். வளர்பிறை சந்திரனாக இருந்தாருன்னா நல்ல விதமாக பார்க்கப்படும். தொழில் நல்லா பண்ணுவாங்க. நல்ல விதமாக தான் இருக்கும். இந்த மீனராசி தனுசு லக்கணம். லக்கணாதிபதி குரு பகவான் தான். ராசியும் குரு பகவான் தான். ராசியாதிபதி அவர் தான். நீண்ட கழுத்து இருக்கும், பெரிய காதுகள் இருக்கும், அழகிய மூக்குமொழி இருக்கும், வசீகர தோற்றம் இருக்கும், ஆள் சிவப்பாக இருப்பாங்க. இவங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக பழகுவாங்க. கவர்ச்சியாக ஆடை ட்ரெஸ் போட்டுக்குருவாங்க. பெண்களோட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. கையில் காசு பணம் இருக்கும். சுகவாழ்வு நல்லபடியாக இருக்கும். சுக்கிரன் சனி மாரகாதிபதிகள். இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் நல்ல ராஜயோகத்தை கொடுப்பாங்க. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியனும் புதனும் இணைந்து எந்த இடத்துல இருந்தாலும் தர்மகர்மாதி யோகம் நடக்கும். இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் புதனும் இருக்கணும். கேந்திர கோணங்கள் இருந்தாங்கன்னா அருமையான பலன்களை கொடுப்பாங்க. சரியா இப்போ எனக்கு தனுசு லக்கணம் மீனராசி. ராசிலேயே சூரியனும் புதன் இருந்தாங்கன்னா அந்த தர்மாதிபதி யோகத்தை கொடுப்பாங்க. ஆனால் புதன் வந்து நீசம் அடைவார். நீச பங்கம் அடையணும். அடைஞ்சாருன்னா கூடுதல் பலன்களை கொடுப்பாரு. இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது. இந்த வயசில் இந்த இதில் பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசில் வந்து ஒரு 40 வயசுக்குள்ளே வந்து உடம்புல உஷ்ணரகம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். லக்கணாதிபதி குருவும் அட்டமாதிபதி சந்திரனும் வளர்த்துருந்தாங்கன்னா 80 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சும்மா பார்த்தோம்னா பத்திரிகையாளராக இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க, நீதிபதியாக இருப்பாங்க, டீசெண்டாக வேலை பார்ப்பாங்க. ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த ஒயிட் கலர் ஜாப்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஜாப் பண்ணுவாங்க. மத போதகராக இருப்பாங்க, மத சம்பந்த வேலையில் இருப்பாங்க, அரசியல் அமைச்சராக இருப்பாங்க, அரசாங்கத்தில் பெரிய லெவலில் இருப்பாங்க, கவுன்சிலிங்கில் இருப்பாங்க, பிஏவாக இருப்பாங்க, பெரியவங்களுக்கு வந்து தூதுவராக இருப்பாங்க. இப்படி நிறைய வேலை பார்ப்பாங்க. சரியா வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்படி சில வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நல்ல ஒரு அந்தஸ்தில் இருப்பாங்க. இவங்க பார்க்குற வேலையை வெளியே சொன்னாலே ஒரு அதிகார ஆளுமையாக இருக்கும், மரியாதை இருக்கும் இவங்களுக்கு. தனுசு லக்கணத்துக்கு வந்து குரு பகவான் தான் லக்கணாதிபதி. ஸோ குருவுக்குள்ள கோயில் அப்படி பார்த்தோம்னா ஆலங்குடி. அடுத்து வந்து நவ திருப்பதியில் பார்த்தோம்னா குரு பகவானுக்கு வந்து ஆழ்வார் திருநகரி. அங்கே நம்மாழ்வாரே வந்து குரு பகவானாக இருக்கிறாரு. அடுத்து வந்து நவ கைலாசம் மொரப்பநாடு. சரி அப்போ 3 இடம் ஆலங்குடி, ஆழ்வார் திருநகரி, மொரப்பநாடு. இந்த 3 இடத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்கும். அதுபோல் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவயோகி வந்து சுக்கிரன். அதனால இவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். கெடுப்பெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணினாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகர லக்கணம். மீனராசி மகர லக்கணம். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. சரியா லக்கணத்துக்கு 7 கூடையவன் 3ஆம் இடத்துல இருக்கனால கலத்தர தோஷம் இருக்கும். திருமண அமைப்பில் சில பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க வந்து நடுத்தர உயரமாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க, கட்டணைட்டாக இருப்பாங்க, மனைவி பிள்ளைகிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, குடும்பத்தில் அதிக பற்று உணர்வு இருக்கும், பாசமாக இருப்பாங்க, வெளிநாட்டு யோகம் இருக்கும். அதே மாதிரி மனைவி மூலமாக இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகம் இருக்கும். குரு செவ்வாய் சந்திரன் மாரகாதிபதிகள் கெடுதல் பண்ணுறவங்க. அதுபோல் சுக்கிரனும் புதனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் அதிர்ஷ்ட பலன் தான் கொடுப்பாரு. ஏன்னா 4 11 கூட வரதுனால அதிர்ஷ்ட பலனை கொடுப்பாரு. குரு சந்திரன் 2 பேருமே மாரகஸ்தானமாகிய 2 3 7 8 12 இருக்கக்கூடாது. லக்கணத்தில் இருந்து 2 3 7 8 12 இருந்தால் அந்த தசாபுத்தி நடக்கும்போது மாரகத்தை கொடுப்பாங்க. இவங்களை லக்கணாதிபதி சனி பகவானும் அஷ்டமாதிபதி சந்திரனும் வளர்த்துருந்தாங்கன்னா சந்திரன் இல்லை சூரியன், அஷ்டமாதிபதி சூரியனும் வளர்த்துருந்தாங்கன்னா ஆயில் தீர்க்கம் தான். இவங்க வந்து பெரிய இன்ஜினியர் வேலை பார்ப்பாங்க. மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், பெரிய இன்ஜினியர்ஸ், பெரிய முதலாளிகள், டாடா பிர்லா இது மாதிரி அமைப்புகள் பெரிய லெவலுக்கு போவாங்க. சரியா பெரிய விஞ்ஞானிகளாக இருப்பாங்க. அரசு மட்டத்தில் பெரிய அதிகாரியாக போவாங்க. பெரிய பெரிய தொழிற்சாலை, கார் ஃபேக்ட்ரி, தொழில் ஃபேக்ட்ரி, மில்லு எதை பெரிய லெவலுக்கு போவாங்க. சரியா பெரிய கனகர வாகன உற்பத்தி சாலை இப்படி பெரிய லெவலுக்கு போவாங்க. நல்ல ஒரு சமுதாயத்தில் பெரிய அளவில் பேர் எடுப்பாங்க. சரியா இப்போ இந்த சொல்கிறோம்ல நம்ம டாடா பிர்லா அப்படிலாம் சொல்கிறோம்ல, இப்படிலாம் இருக்கிறவங்களாம் இந்த மகர லக்கணத்தை சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஓகே அடுத்து வந்து மகர லக்கணத்துக்கு வந்து அதிபதி சனி பகவான். ஸோ சனி பகவான் சம்மந்தப்பட்ட கோயில் அப்படி பார்த்தோம்னா திருநள்ளாறு. அடுத்து நவ திருப்பதியில் பார்த்தோம்னா திருக்குழந்தை, நவ கைலாசம், ஸ்ரீவைகுண்டம். ஸோ திருநள்ளாறு, திருக்குழந்தை, ஸ்ரீவைகுண்டம் இந்த 3 கோயிலுக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா வாழ்நாளில் வந்து இவங்க பெரிய பையனாக கிடக்கலாம். அடுத்து வந்து மகர லக்கணத்துக்கு வந்து ஆகாத கிரகம் சூரியன். அதனால இவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் எந்த இடைஞ்சலும் இருக்காது, ஜம்முன்னு வந்துடலாம். அடுத்து கும்பலக்கணம் மீனராசி 2 சந்திரன். நல்ல அமைப்பு தான். ஆனால் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். ஆனால் சந்திரன் வந்து மாரகாதிபதியாக இருப்பார். இவங்க வந்து குடும்பத்துக்கூடயே இருப்பாங்க. குடும்பத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. குடும்பத்தில் வந்து இருந்துக்கிட்டு கலகம் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருந்தாருன்னா பரவாயில்ல. தேய்பிறை சந்திரன் இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம். சரியா வேலையே அமையாது. சரியா வேலை இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. வேலை வெட்டி போகாமல் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த அமைப்பு இருக்கும்.
சரி, கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோன்னா நல்ல உடல் அமைப்பு இருக்கும், நல்ல எடுப்பான தோற்றம் இருக்கும், நல்ல உயரமாக வளர்ந்துருப்பாங்க, ஆள் ஹைட்டாக இருப்பாங்க, சதை அமைப்பு நல்லா இருக்கும், வலிமை உள்ள சதை இருக்கும், ஆள் ஸ்கின்னு அந்த உடல் அமைப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி நல்ல மூளை இருக்கும், சிந்தனை சக்தி ஒழுக்கமாக இருக்கும், நல்ல கண்ணியமாக இருப்பாங்க, கள்ளமில்லாத உள்ளம் இருக்கும். அதுபோக வந்து இவங்க வந்து நல்லவங்களாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு வந்து நல்ல விதமாக இருக்கும், உயர்ந்த அந்தஸ்து பெற்றவங்களாக இருப்பாங்க. மனதுக்குள்ள சில இது இருக்கும், கும்ப லக்னத்தில் பிறந்தனால நயவஞ்சகம் சூதுவாது இதெல்லாம் இருக்கும், அடுத்த வளரேன்னு பொறாமப்பட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசுல சில பிரச்சனைகள் வரும், விஷத்தால பீடை திடக அரைக்க பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு விபத்து கூட வரலாம், அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு 30 வயசுக்கு உட்பட்டவர்கள் லக்கணத்தை சுபர் பார்த்தாங்கன்னா 80 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இவங்க சொந்த தொழில் செய்யலாம், சரியா, வியாபாரம் பண்ணலாம், அரசு வழியில் அதிகாரியாக இருப்பாங்க. ஸோ சொந்த தொழில் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மீன லக்கணத்தில் நல்ல ஏதோ பார்க்கப்படுகிறது. இந்த வேலைகள்லாம் நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன், இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம், நேரம் ஆயிரும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து யோகாதிபதி வந்து லக்கணாதிபதி வந்து சனி பகவான், அதனால இவங்க திருநள்ளாறு, திருக்குழந்தை, ஸ்ரீவைகுண்டம் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கும்ப லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் சந்திரன், அதனால இவங்க சந்திர வழிபாடு பண்ணணும், பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரணும், அம்பாளை வழிபாடு பண்ணணும், பௌர்ணமிக்கு அம்மன் பூஜையில் கலந்துக்கணும். அடுத்து மீன லக்கணம், மீனராசி, ஏகராசி, ஏக லக்கணம், அருமையான அமைப்பு, சரியா. மீனராசி மீன லக்கணத்தை பிறந்து கொடுத்து வச்சிருக்கணும். லக்கணத்தை வந்து சுபர் பார்த்தா 80 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இவங்க இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தொழில் நல்லபடியாக இருக்கும், சரியா, தொழில் ரீதியாக ஏற்றம் இருக்கும், திரவ பொருட்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் இருக்கும், லிக்விட் சம்மந்தப்பட்ட வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி நல்லா பண்ணுவாங்க, பெரிய தொழில் அதிபராக இருப்பாங்க, திரைப்படத்துறையிலும் நல்லா இருப்பாங்க, திரைப்படத்துறை நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் இது மாதிரி இருக்கிறவங்க இந்த லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் இசை ஞானம் இருக்குது, ஆடல் பாடல் இதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்க இப்போவே சிறுத்த முகத்தோடு தான் இருப்பாங்க, நல்ல உடல் அமைப்பு இருக்கும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற டெண்டன்சி இருக்கும், நல்லா செலவு செய்வாங்க, ஆனால் சம்பாதிக்கவும் செய்வாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, செலவு பண்ணுவாங்க. பெண்களிடத்திலும் பெரியவங்களிடத்துல வந்து பக்தி இருக்கும், மற்றவங்களை மதிப்பாங்க, பக்தி ஒழுக்கம், ஆசால சீரராக இருப்பாங்க, எழுத்துத்துறை நல்லா வரும், டேபிள் ஒர்க் நல்லா பார்ப்பாங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக நல்லா வேலை பார்ப்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசில் ஒரு 22 வயசுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும், சரியா, சரீர நோய், ஸ்கின் அலர்ஜி இருக்கும், பீடை பிடிக்கும், உஷ்ணத்தால் பீடை பிடிச்சி சில கஷ்டப்படுவாங்க. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் செவ்வாய் ராஜயோகாதிபதிகள். சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரியா, ராசிலே இருப்பார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தாருன்னா அருமையான பலன்களை கொடுப்பாரு, சரியா. குறிப்பாக இவங்க வந்து ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும் இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. சனி சுக்கிரன் சூரியன் புதன் கெடுப்பலங்களை கொடுப்பாங்க, மாரகாதிபதிகள் சனி சுக்கிரன் சூரியன் புதன். புதன் கூட அந்த அளவுக்கு கெடுப்பலன் கொடுக்க மாட்டாரு, சனி சுக்கிரன் சூரியன் ரொம்ப வாட்டி வசிப்பாங்க, சுக்கிரன் ரொம்ப கெடுப்பலங்களை கொடுப்பாரு. இப்போ மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரதசை நடக்குன்னா சுக்கிரன் வந்து லக்கணத்திலிருந்து 2, 3, 7, 8, 12 இருந்தாருன்னா ரொம்ப கெடுப்பலங்களை கொடுப்பாரு. அதுவும் பர்டிகுலர் 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா ரொம்ப கெடுப்பலங்களை கொடுப்பாரு. ஆனால் 3ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பாரு, காரகத்துவத்தை கொடுத்துருவாரு, ஆனால் ஆதிபத்தியத்தை கெடுப்பாரு. 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுத்து அலக்கழிச்சிருவார், ரொம்ப வழக்கு பிரச்சனை கொடுத்து பாடாப்படுத்துவார். ஓகே, நான் சொன்ன பலங்கள் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஓகே, இது ஒரு முக்கியமான வீடியோங்க, இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, சாமானியப்பட்ட மக்களுக்கெல்லாம் புரியாது. நிறைய பேர் இந்த போன காதில் வச்சுக்கிட்டு அப்படியே ரோட்டில் நடந்துட்டு போகிறவங்களுக்குலாம் புரியாது. சரி, ஓகே, புரிந்தவர்களுக்கு புரியட்டும், புரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு பகவான் தான் லக்கணாதிபதி. ஸோ குரு பகவான் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகணும், சரியா. ஆலங்குடி போகலாம், அதுபோக வந்து ஆழ்வார் திருநகரி நவ திருப்பதியில், நவகைலாசில் வந்து மொரப்பநாடு. ஸோ ஆழ்வார் திருநகரி, மொரப்பநாடு, ஆலங்குடி, இங்கே 3 இடத்துக்கு போயிட்டு வரலாம், வாழ்க்கையில் ஒரு நாள் போயிட்டு வாங்க. மீன லக்கணம் மீன ராசியில் பிறந்தவங்க. ஆகாத கிரகம் சுக்கிரன் அவயோகி, அதனால் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். சரி நேயர்களே, இப்போ வந்து மீனராசியில் வந்து மீனராசிக்கு உரிய தெய்வம் மகாலட்சுமி சொல்லியிருக்கிறேன் வீடியோ ஆரம்பத்தில். அடுத்து லக்கண ரீதியாக லக்கணத்துக்கு வேண்டிய கிரகம், லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் அதை சொல்லி அதுக்கு உண்டான தெய்வத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த தெய்வம் எந்த ஊரில் இருக்குது, அந்த தெய்வத்தை சம்மந்தப்பட்ட நவஸ்தலங்கள் எந்தெந்த ஊர்னு சொல்லியிருக்கிறேன். வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை கேளுங்க. எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அந்த ஊர் பேர் தெரியல, எதனாச்சும் இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் சொல்லுவேன், சரியா. இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் மிஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக சொல்லுவேன். ஜனன ஜான் செக் பண்ணுறவங்க அணுகுங்க, அதுக்குண்டான கட்டடத்தை வாங்கிட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். அது நிறைய நேரம் அணுகுறாங்க மீனராசியில், அந்த சலுகை எப்பயுமே உங்களுக்கு உண்டு. ஓகே நேர்களே, இந்த வீடியோ பதிவில் இறைவனோட அம்சம் உங்களுக்கு எப்படி இருக்குது, கடவுளுடைய அனுகிரகம் லக்கண ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரியப்படுத்திருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம், லக்கண தசாபுத்தி நடக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மீன ராசியில் வந்து இன்னொன்று சொல்லிவிட்டு நான் வீடியோ முடிக்கிறேன். மீன ராசியில் வந்து தசாபுத்தி நடக்கும், குரு திசையிலேருந்து நடக்கும். உங்களுக்கு குரு திசையில் தான் பிறந்திருப்பீங்க புரட்டாதியில், அடுத்து குரு திசை, சனி திசை, புதன் திசை இப்படி நடக்கும். அதில் வந்து குரு திசை நடக்கிறவங்க வந்து ஆலங்குடி போங்க,
குரு திசை நடக்கிறவங்க ஆலங்குடி, குரு திசை கொஞ்சம் வயசுல தான் நடக்கும், அதனால குரு திசை விட்டுலாம். அடுத்து வந்து சனி திசை நடக்கும் கொஞ்சம் வயசுல. தனி திசை நடக்கிறவங்க திருநள்ளாறு, ஸ்ரீவைகுண்டம், திருக்குழந்தை போங்க. புதன் திசை நடக்கிறவங்க திருவெண்காடு, தென் திருப்போரை, திருப்புளியங்குடி போங்க. கேது திசை நடக்கிறவங்க, ஆமா கேதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து ராசி இல்லை, அதனாலதான் கேது வந்து நம்ம விட்டுட்டோம். கேது திசை நடக்கிறவங்க வந்து கீழப்பெரும்பள்ளம் போகலாம், இல்லைன்னா நவகைலாசம் ராஜபதி போகலாம், இல்லைன்னா ரெட்டை திருப்பதிக்கு போகலாம். அடுத்து வந்து சுக்கிர திசை நடக்கிறவங்க வந்து கஞ்சனூர், சேர்ந்தமங்கலம், தென் திருப்போரை. சூரிய திசை நடக்கிறவங்க சூரியநாராயணர் கோயில், பாபநாசம், ஸ்ரீவைகுண்டம். சந்திர திசை நடக்கிறவங்க திங்களூர், சேரன்மாதேவி, நத்தம். செவ்வாய் திசை ரொம்ப வயசாயிரும், செவ்வாய் திசையெல்லாம் நடக்கணும்னா ரொம்ப வயசாயிரும் உங்களுக்கு, சரியா? இருந்தாலும் சொல்லிடுறேன். செவ்வாய் திசை நடக்கிறவங்க வந்து வைத்தீஸ்வரன் கோயில், கோடங்கநல்லூர், திருக்கோளூர் இங்கே போகலாம். அதுக்கடுத்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கு வந்து திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, குன்னத்தூர், ரெட்டை திருப்பதி போகலாம். கேது திசை நடக்கிறவங்களும் காளகஸ்தி போகலாம். அடுத்து வந்து குரு திசையெல்லாம் வராது, சரியா? ராகு திசை வரைக்கும் வாழ்றதே பெரிய விஷயம். மீனராசியில் ராகு திசையில் வாழ்ந்துட்டாலே 100 வயசுக்கிட்ட வந்துடும், சரியா? வாழுங்க. எல்லாரும் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலோடு இருக்கணும், இறைவன் அருளால். அதான் என்னோட விருப்பம்.